சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்கள் ஆயிருக்கு. இந்த 100 நாள் எப்படி இருக்குது சார் இந்த ஆட்சி? லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஊழலற்ற ஒரு வெளிப்படையான ஒரு ஆட்சியை தருவேன் என்று அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள் கூறினார். இன்று தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சராக ஒரு வெளிப்படையான நேர்மையான நாடே போற்றும் நாட்டிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கின்றார். கடுமையான ஒரு 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 சோதனையான ஒரு சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். கடந்த 20 ஆண்டுகால நிர்வாக சீர்கேடுகளால் 11 லட்சம் கோடி மாநிலத்தின் கடன், 1,22,000 கோடி நிதி பற்றாக்குறை, தமிழக அரசியல் வரலாற்றில் இதுதான் அதிகம். அதுபோல புற்றீசல் போல பரவியுள்ள இளைஞர்களை சீரழிக்கும் போதைப்பொருள் கலாச்சாரம், நிர்வாக சீர்கேடுகளால் அகல பாதாளத்தில் உள்ள போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை போன்ற முக்கியமான துறைகள், இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு 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 நெருக்கடியில், ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இந்த கடுமையான சூழ்நிலையிலும், நிதி பற்றாக்குறை இருக்கிற சூழ்நிலையிலும், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மீனவர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் போன்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்ல சிறப்பான திட்டங்களை அறிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் அறிவித்த பல மக்கள் நல திட்டங்களை இப்பொழுதுள்ள இந்த கடுமையான இந்த நிதி நெருக்கடியால் அனைத்தையும் நான் செயல்படுத்த முடியாது என்று பதவியேற்ற நாளிலே வெளிப்படைத்தன்மையோடும் கூறியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஆனால் வரும் காலங்களில் இந்த நிதிநிலை சீரமைக்கப்பட்டு கண்டிப்பாக நான் அறிவித்த அனைத்து நலத்திட்டங்களையும் நான் வழங்குவேன் என்று வாக்குறுதியும் அளித்துள்ளார். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில், ஒரு சவாலான சூழ்நிலையில் இந்த அரசும் சரி, மாண்புமிகு முதலமைச்சரும் அவர் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்னென்னா, நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ஒரு ஊழலற்ற ஒரு அரசாங்கம், ஒரு மக்களுக்கான ஒரு அரசாங்கம் அமையுமாங்கிறத மக்கள் ஏங்கிட்டு இருக்கிற நேரத்தில் பல பேர் முயற்சி பண்ணாங்க. ஐயா மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற ஐயா மூப்பனார் அவங்க முயற்சி பண்ணாங்க. பொது உடைமை இயக்கங்கள், எங்கள் தலைவர் வைகோ அவர்கள், புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்கள், எல்லாரும் நாங்கள் மக்கள் நல கூட்டணி சொல்லி ஒரு கூட இது பண்ணியிருந்தோம். இந்த ஒரு மாற்று உருவாக்க முடியாதா அப்படின்னு நாங்களும் முயற்சி பண்ணோம். மக்களும் பல பேர் நினச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. ஆனால் கடந்த 40 ஆண்டுகள் நடக்காத ஒரு அரசியல் அதிசயம் நடந்தது. ஒரு பைசா செலவு பண்ணாமல் இன்றைக்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு அதிசயம், எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் உருவாயிருக்கு. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் கடுமையான சவால்கள் காத்துட்ருக்கு. அடுத்து இந்த சூழ்நிலையில் பொறுத்த வரைக்கும் ஜனநாயக சக்திகள், ஊழலற்ற அரசை விரும்பும் மக்கள், இவங்கெல்லாம் துணை நிற்கணும் தான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். இப்போ திமுக மாதிரி எதிர்க்கட்சிகள் ஒரு கவர்ச்சியில் இவங்க வந்துட்டாங்க, இவங்க இன்னும் அரசியல்படுத்தப்படலை அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த அரசு ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு அரசாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டும் திமுக சார்பில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன தன்மை இல்லாமல்? நிலைத்தன்மை, அதாவது நம்ம நாள் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறது தான் நிலைத்தன்மையாக சொல்கிறாங்க. இதை எப்படி சார் அணுக முடியும்? முதல் கேள்வி நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க? முதல் கேள்வி, இந்த அரசு ரொம்ப நாள் நிற்காது, நிலைத்தன்மை இல்லாமல் இருக்குது. ஓகே. அதாவது அவங்களுக்கு ஒரு தொங்கு மந்திரி சபை தான், அதை நம்ம மறுக்கிறது கிடையாது. ஒரு ஹங் அசம்பிளி தான் நமக்கு உருவாச்சு. இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி காங்கிரஸ், இன்றைக்கி வெளியிலேருந்து பொது உடைமை இயக்கங்கள் ஆதரிக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க அரசாங்கத்தில் இருக்கிறாங்க, IUML அவங்கள ஆதரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அவங்க மெஜாரிட்டி கிடச்சிருச்சு. ஆனால் எப்படியாவது இந்த அதாவது சகோதரர் விஜய் முதலமைச்சர் நாற்காலில் உட்காரக்கூடாது, தாவேக்கா அரசு அமைக்கக்கூடாதுங்கிறது முதல் நாளிலிருந்தே பல சதித்திட்டங்கள் ஈடுபட்டது எதிர்க்கட்சி அணியினர். அது குறிப்பாக நம்ம திமுக. அதுக்காண்டி என்னென்னா, யாருமே எதிர்பாராத திமுக அதிமுக ஒரு கூட்டணி நம்ம பார்த்தோம். எல்லாம் பேசுனாங்க.
எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு இப்படி ஒரு இது நம்ம வந்து ஒரு ஆதரவு கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. அது அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் கிடைக்கல. நம்பர்ஸ் கிடைக்காதனால முயற்சி அவங்களுடைய முயற்சி வீண் போனது. ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க வந்து எப்படியாவது இந்த ஆட்சி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் தான், ரொம்ப நாள் இருக்காதுங்கிற வெளிப்படையாக அவங்க அறிக்கைகள் விட்டாங்க, மேடைகளில் பேசினாங்க. முன்னாள் முதலமைச்சர் முதற்கொண்டு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முதற்கொண்டு திமுகவுடைய முக்கியமான தலைவர் பலர் இந்த கருத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்குண்டான முயற்சியிலும் ஈடுபட்டாங்க. மெகாலயா ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை போட்டு அதுக்கு கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே அவங்க முதலீடு பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு சதித்திட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது இன்றைக்கி அது முறியடிக்கப்பட்டது. இன்றைக்கி என்னென்னா அவங்க ஏதாவது ஒரு இதில் வந்து இந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கி கவிழணும், தொடர்ந்து இந்த ஆட்சி நிலைக்கக்கூடாதுங்கிற விருப்பம் அவங்களுடைய யார் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளோட விருப்பம். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிசயம் நடந்திருக்கு. தாவேகா முதலமைச்சர் விஜய்க்கு வாக்களிக்காத மக்கள் கூட பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயந்தான். அது இன்றைக்கி இவங்க வந்திருக்காங்க, ஒரு மாற்று சக்தி வந்திருக்கு, இவங்க வெற்றி பெறுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கலை, இவங்க இவ்வளோ தூரம் இருந்தால் நாங்களும் வாக்களிச்சிருப்போங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பல பேர் இன்றைக்கி பேசுகிறாங்க. குறிப்பாக இளைய சமுதாயம் பேசுகிறாங்க. என்னுடைய இது என்னென்னா, அப்படி இவங்க ஏதாவது சூழ்ச்சி மூலியமாக சதி மூலியமாக இவங்க ஏதாவது பண்ண நினச்சி ஆட்சியை கவித்தாங்கன்னா 234 தொகுதியில் வெற்றி பெறுவார் நம்முடைய சகோதரர் விஜய். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து அதே நேரத்தில் இன்றைக்கி கூட்டணி இயக்கங்கள் காங்கிரஸாக இருக்கட்டும், பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை இயக்கங்களாக இருக்கட்டும், ஐயூஎம்லாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாருமே வந்து இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் நடைபெறணும், நம்ம முதலமைச்சருக்கு வந்து ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு ஆதரவு கொடுக்கணுங்கிறதுல எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அது வந்து அவங்களுடைய பகல் கனவு, எதிர்க்கட்சி குறிப்பாக திமுகவுடைய பகல் கனவாக தான் இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போகிறீங்க, பொதுமக்களை சந்திக்கிறீங்க, தொகுதியில் போய் மக்களை சந்திக்கிறீங்க. இந்த 100 நாள் ஆட்சி பற்றி மக்கள் என்ன சார் சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தோட இந்த ஆட்சி பற்றி? நீங்கள் இன்றைக்கி மக்களை பொறுத்த வரைக்கும் நேரடி நம்ம மக்களை போய் சந்திக்கும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கம்ங்கிறது அது எல்லாருமே ஒப்பு பேசுகிறாங்க. இன்றைக்கி இன்றைக்கி ஒரு தொழில் முனைவராக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸு, இல்லாட்டி விவசாயிகளாக இருக்கட்டும், எங்கே போனாலும் காசு இருந்தது. காசு கொடுக்காமல் எந்த காரியமும் நடக்காது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனாலும் சரி, ஆர்டிஓ ஆஃபீஸ் போனாலும் சரி, கார்ப்பரேஷனுக்கு போனாலும் சரி, சிஎம்டிஏக்கு போனாலும் சரி, எது இருந்தாலுமே வந்து உங்கள் பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆனால் முதல் முறையாக அந்த லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கி இருக்குங்கிறது அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க. இது வந்து எத்தனை நாள் ஓடும் அப்படிங்கிற அவங்க என்னென்னா இது நீடிக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசை. அதே நேரத்தில் என்னென்னா நீங்கள் நினைக்கலாம் 100% லஞ்சம் லாபம் இல்லைன்னு. அதாவது அரசியல், அதாவது மந்திரிகளாக இருக்கட்டும், இல்லை பார்ட்டி ஃபண்டு, ஃபேமிலி ஃபண்டு, இந்த மாதிரி வந்து கோடிகள்ங்கிறது நான் சொல்கிறது ஆயிரக்கணக்கான கோடிகள், அது சம்மந்தமான இன்றைக்கி வந்து லஞ்சம் எதுவும் கிடையாது. ஆனால் அதிகாரிகள் மத்தியில் இனியும் வந்து இருக்க தான் செய்யுது. நம்ம 100% லஞ்ச லாவணி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து காலப்போக்கில் தான் போகும். ஆனால் அரசியல் இயக்கமாக, ஒரு அரசாங்கமாக, ஒரு நீங்கள் மந்திரிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், இவங்க மூலியமாக ஒரு லஞ்ச லாவணி நடக்குது, அது கிடையாது. அது முற்றிலும் இன்றைக்கி கிடையாது. அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது நீங்கள் விவசாயிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி சாதாரண உங்களுக்கு தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி யாராக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணம் இல்லாமல் எனக்கு வேலை நடக்குது அப்படின்னு அதை சொல்கிறாங்க அவங்க. சார் லாஸ்ட் ஒன், இன்றைக்கி உளுந்தூர்பேட்டில் நடந்த விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள் அறிவிக்கும் பொழுது இனி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் இணைந்து நாங்கள் பயணிப்போம், அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், இனி தொடர்ச்சியாக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு தான் பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களை பார்வை சொல்லி ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏற்கனவே திருமாவளவனை பொறுத்த வரைக்கும்னா அவர் வந்து அதான் சொல்ல நிபந்தனை இல்லாத ஒரு ஆதரவு தான் நம்மளுடைய முதல்வர் விஜய்க்கு கொடுத்துருக்கு, இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்னன்னா, இது அவருடைய இன்றைக்கி மாநாட்டில் அறிவிப்புங்கிறது ஒரு வெளிப்படையான ஒரு அறிவிப்பு. இதை உறுதிப்படுத்துகிற ஒரு இதுதான். அதனால் வந்து எனக்கு என்னென்னா, அண்ணன் திருமாவாக இருக்கட்டும், பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், இல்லை ஜனநாயக சக்திகள், அதாவது இந்த தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரணும், ஊழல் இல்லாத ஒரு தமிழகம், ஒரு அரசாங்கம் இருக்குன்னு நினைக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த அரசாங்கத்துக்கு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஆதரவளிக்குன்றது இது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது. அண்ணா திருமா வந்து இன்றைக்கி மாநாட்டில் சொல்லியிருக்கிறாருன்னா அது விடுதலை சிறுத்தைகள் மாத்திரம் கிடையாது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒரு மகிழ்ச்சியை தரும் ஒரு அறிவிப்பாக தான் நான் பார்க்கலாம்.